இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 2026 ஆண்டு சுக்மா விளையாட்டுப் போட்டியில் சிலம்பம் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். ஸ்லாங்கூர் மந்திரி பசாருக்கு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை. 2026 ஆண்டு மலேசிய விளையாட்டுப் போட்டியான சுக்மாவில் இந்தியர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பம் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று 3 இந்திய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸ்லாங்கூர் அரசுக்கு கோரிக்கையை விடுத்துள்ளனர். குத்தக் கமினிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன், புக்கிட் காசிங் சட்டமன்ற உறுப்பினர் ராஜீவ் ரிஷேகரன் மற்றும் சந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ் ஆகியோர் கூட்டாக இணைந்து இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். விளையாட்டு வகைகளை தேர்ந்தெடுக்கும் செயல்முறையில் அரசாங்கம் வகுத்துள்ள அளவுகோல்களையும் பாகுபாடு இல்லாத அணுகுமுறையை ஸ்லாங்கூர் மாநில அரசு உறுதியாக பின்பற்றுகிறதையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் மற்றும் மதிக்கிறோம். ஆனால் சிலம்பம் ஒரு பாரம்பரிய தற்காப்பு கலையாக இருக்க, குறிப்பாக ஸ்லாங்கூரில் வாழும் இந்திய சமூகத்தினரிடையே பரவலாக பயிற்சி பெறப்பட்டு வருகின்ற ஒரு திறமையான கலையாகும். இதனை அங்கீகரிப்பதும் சுக்மா போட்டிகளில் இணைத்துக் கொள்வதும் இந்திய கலாச்சார பாரம்பரியத்திற்கும் வேர்களுக்கும் மரியாதை காட்டும் செயலாகும் என்று அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் வலியுறுத்தி உள்ளனர். அது மட்டுமல்லாது இது இளைஞர் தடகள வீரர்களை ஊக்குவிக்கும், ஒற்றுமையை வளர்க்கும் மற்றும் மாநிலத்தின் பல்துறை விளையாட்டு திறமைகளை வெளிக்கொணரும் ஒரு வாய்ப்பாக அமையும். சுக்மா போட்டியில் சிலம்ப பங்கேற்புக்கான வழியை திறக்க மாநில அரசை மீண்டும் பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்வதாக பிரகாஷ் சம்புநாதன், ராஜீவ் ரிஷ்கரன் மற்றும் குணராஜ் ஜார்ஜ் ஆகியோர் ஸ்லாங்கூர் மாநில அரசுக்கு விடுத்துள்ள கோரிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளனர். பிரதமர் அன்வாருக்கு எதிராக எந்தவொரு தீர்மானமும் சமர்ப்பிக்கப்படவில்லை, சபாநாயகர் கூறுகிறார். பிரதமரும் தம்போன் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை நாடாளுமன்ற உரிமைக்குழு முன்னிலையில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று கோரும் எந்தவொரு தீர்மானத்தையும் எதிர்க்கட்சியினர் சமர்ப்பிக்கவில்லை என்று மக்களவை சபாநாயகர் தான்சி ஜோஹாரி அப்துல் தெரிவித்துள்ளார். அப்படி ஒரு தீர்மானத்தை இதுவரையில் தாம் பெறவில்லை என்று சபாநாயகர் தெளிவுபடுத்தினார். பிரதமருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி தாங்கள் விடுத்துள்ள கோரிக்கைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை அறிய சபாநாயகரின் முடிவுக்காக தாங்கள் காத்திருப்பதாக பெரிகத்தா நேஷனல் தலைவர் தான்சி முஹிதீன் யாசின் நாடாளுமன்றத்தில் கூறியிருப்பது தொடர்பில் தான்சி ஜோஹாரி அப்துல் இதனை தெரிவித்தார். சில எதிர்க்கட்சி எம்பிக்கள் மானிய சீரமைப்பு திட்டத்திலிருந்து பயன் அடைந்து வரும் வெளிநாட்டினருக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை தற்காத்து வருவதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளது என்று பிரதமர் அன்வார் நாடாளுமன்றத்தில் கூறியிருக்கும் கருத்தை தொடர்ந்து அவர் நாடாளுமன்ற உரிமைக்குழு முன்னிலையில் நிறுத்துவதற்கு தீர்மானம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக முஹிதீன் தெரிவித்திருந்தார். எனினும் தன்னிடம் எந்தவொரு தீர்மானமும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குமானால் இறைவன் அருளில் அதனை மதிப்பாய்வு செய்து நிலைக்குழுவினரிடம் கோடி காட்டி தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜோஹாரி அப்துல் தெரிவித்தார். ஆனால் அப்படி ஒரு தீர்மானம் எதனையும் இன்னும் பெறவில்லை என்று அவர் விளக்கினார். தங்கம் விலை வரும் அக்டோபர் மாதம் 10 விழுக்காடு உயரலாம் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க மத்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்கும் என்ற எதிர்பார்ப்புகளால் தங்கத்தின் விலை தற்போதைய விலையிலிருந்து செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் மேலும் 10 விழுக்காடு உயரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க டாலருக்கும் மலேசிய ரிங்கிட்டுக்கும் இடையிலான வட்டி விகித வேறுபாடு குறைந்து வருவது தேவையை தூண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் இருப்பதால் தங்கம் தொடர்ந்து விலை உயரும் திறனை கொண்டுள்ளது என்று மலேசிய தங்க கொள்முதல் சங்கத்தின் தலைவர் டத்துஸ்ரீ லூயிஸ் எங் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் சீன நாட்டு பெண்மணியிடம் 21 லட்சம் ரிங்கிட் பணத்தை கொள்ளையடித்ததாக 2 விற்பனை பணியாளர்கள் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். 30 வயது முகமது ஷக்கீர் முகமது அமி மற்றும் 34 வயது நூர் முகமது மஹ்சார் முகமது நூர் ஆகிய இருவரும் நீதிபதி சிதி ஷக்கீரா மோக்தாருடன் முன்னிலையில் நடத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. 31 வயது சீன நாட்டு பெண்மணியை ஒரு கும்பலாக மடக்கி அந்த வெளிநாட்டு மாதுவிடமிருந்து பெரும் தொகையை கொள்ளையடித்ததாக அந்த 2 நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த ஜூலை 21ஆம் தேதி இரவு 10 மணியளவில் கோலாலம்பூர் புக்கிட் டமன்சரா வீலா ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் அந்த இருவரும் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. வரும் அக்டோபர் மாதம் கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கும் ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் உலகில் மிக சக்தி வாய்ந்த 4 தலைவர்கள் கலந்து கொள்ளவிருக்கின்றனர் என்று
பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று கோடி காட்டினார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், சீன அதிபர் ஜி ஜின்பிங், பிரேசில் தலைவர் லூலா டா சில்வா மற்றும் தென் ஆப்பிரிக்க தலைவர் சிரில் ரம்போசா ஆகியோர் ஆசியான் மாநாட்டில் கலந்து கொள்ளவிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். வல்லரசு நாடுகளின் தலைவர்கள் உட்பட பிற நாடுகளின் முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்ளவிருக்கும் கோலாலம்பூர் ஆசியான் மாநாடு ஒரு வரலாறு பொதிந்த மாநாடாக அமையவிருக்கிறது என்று ஆசியான் தலைவருமான டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். போலீஸ்காரர் ஒருவருக்கு தலையில் காயத்தை ஏற்படுத்திய குற்றத்திற்காக புல்வெட்டும் தொழிலாளி ஒருவருக்கு குவாந்தான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 8 மாத சிறை தண்டனை விதித்தது. 37 வயது முகமது ஃபிர்டவுஸ் அப்துல் ஹமீத் என்ற அந்த தொழிலாளி கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி பிற்பகல் 3:12 மணியளவில் குவாந்தான் பஞ்சிங்கில் போலீஸ் நிலையத்தில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த 2018ஆம் ஆண்டு வங்காளதேச பிரஜை ஒருவரை கொலை செய்த குற்றத்திற்காக ஆடவர் ஒருவருக்கு ஈப்போ உயர் நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்தது. 28 வயது முகமது அமீர் அம்சார் முகமது அஸ்பார் என்ற அந்த நபர் ஓர் அந்நிய நாட்டவரான 32 வயது முகமது ஒவைடுல் என்பவரை மிக கோரமாக வெட்டி கொலை செய்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி பேரா கம்புங் கக்கா சுங்கை காலா சுங்கை கிந்தாவில் சம்பந்தப்பட்ட நபர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.